வணக்கம், நான் உங்கள் தமிழ் பிரகாஷ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஆர்பிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியானது. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டி. நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம்லாம் வந்து நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கிய அம்சங்கள் என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ மொத்த வேகன்சி எவ்வளோ, எத்தனை வேகன்சி எடுக்கிறாங்க, ஸோ அதுக்கு என்ன படிக்கணும், ஏஜ் லிமிட் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு மொத்தமாக அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வேகன்சி, அதாவது ஆர்ஆர்பி குரூப் டி பார்த்தீங்கன்னா கடைசியாக 2018-19 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேகன்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி கொரோனாக்கெலாம் பின்னாடி இப்போ தான் 2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 32,800 வேகன்ட் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் 32,000 வேகன்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு சென்னை இருக்கு இல்லையா, நம்மளோட நம்பர் ஜோனல் பார்த்தீங்க அப்படின்னா 2,694 வேகன்ஸ் இருக்குது. அப்போ மொத்த இந்தியாவுக்கு 32,000 வேகன்ட். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளோட சென்னை ஜோன் இருக்கு இல்லையா, நம்ம ஜோனுக்கு வந்து 2,694 வேகன்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன படிக்கணும், அந்த மாதிரியான இந்த சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்ளிகேஷன் டேட் பார்த்துருவோம். இந்த அப்ளிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் 23 ஜனவரி மாதம். சரிங்களா? இந்த மாதம் 23 ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 22 2025 வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு நபர் ஒரு ஜோன் தான் அப்ளை பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் எந்த ஜோன் அப்ளை பண்ணலாம், ஆனால் ஒரு ஜோன் தான் அப்ளிகேஷனை போட முடியும். 23 ஜனவரி மாதம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. 22 பிப்ரவரி மாதம் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த 30 நாளுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஏதாவது குறைபாடு இருக்குது, நம்ம ஃபோட்டோ மாற்றி வச்சிட்டோம், சிக்னேச்சர் வந்து தப்பாக போட்டிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, டேட்டா பத்தில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, கரெக்ஷனுக்கு டைம் கொடுக்குறாங்க. எப்போ 25 ஜனவரியிலிருந்து, சரிங்களா, 25 பிப்ரவரியிலிருந்து 6 மார்ச் வரைக்கும், சரிங்களா, 6 மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு வாரம், ஒரு 10 நாளைக்கு உங்கள் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் 23 ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் பிப்ரவரி 22 க்ளோஸ் ஆகுது. அப்போ இது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டுனா கூட என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது முக்கியமான தினமாக அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக மொத்த வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி பார்த்தீங்கன்னா 32,438 வேகன்சி இருக்குது. மொத்த இந்தியாவில் 32,438 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் பார்க்குறப்போ நம்மளுடைய நம்ம ஜோன் இருக்கு இல்லையா, நம்ம சென்னை ஜோன், அந்த ஜோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,694 வேகன்சி, 2,694 வேகன்சி இருக்கு. நம்மளுடைய ஜோன் சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான டிபார்ட்மெண்ட் அதில் இருக்கு. சரிங்களா? பாயிண்ட் மேனு, அசிஸ்டன்ட் பிரிட்ஜு, ஸோ அசிஸ்டன்ட் டெக், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான போஸ்டிங் இருக்கு. நீங்கள் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். 14 வகையான டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது 14 டிபார்ட்மெண்ட் எது வேணா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றது எப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேனு, 2வது அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், 3வது வந்து டெக்னிக்கல், 4வது வந்து வெல்டர், அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது இருக்க அந்த 14 வகை வேகன்சில 14 டிபார்ட்மெண்ட்ல நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வேணுமோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம் முடிச்ச பின்னாடி நம்ம எதுக்கு ஈக்குவலாக மார்க்கெட் இருக்கோமோ அந்த போஸ்டிங் நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு நபர் ஒரு ஜோனுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த ஒரு ஜோனுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம், கல்வி தகுதி பார்க்குறோம். 10th படிச்சிருக்கணும். சரிங்களா? கல்வி தகுதி மினிமம் நீங்கள் 10th படிச்சிருக்கணும். மினிமம் 10th படிச்சிருக்கணும். அப்படி 10th படிக்காதவங்க ஐடிஐ சொல்லும் இல்லையா, ஐடிஐ படிச்சிருக்கணும். மினிமம் 10th படிச்சிருக்கணும். 10th படிக்காத ஐடிஐ படிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 10th இல்லை ஐடிஐனா அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது எஜுகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th படிச்சிருந்தா போதுமானது. சரி, ஓகே. இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கணும் இல்லையா. ஸோ முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுல ஸ்டார்ட் ஆகி 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 18 வயசுலேருந்து 33 வயசு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொரோனானால ஒரு 3 வருஷம் ஆல் கேட்டகரிக்கு 3 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், எல்லா கேட்டகரியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட் பார்க்குறோம். சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் அன்ரிசர்வ் சொல்லக்கூடிய யூஆர் ஜென்ரல் சொல்றோம் இல்லையா, ஜென்ரல் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுல என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 36 வயசுக்குள்ள இருக்கணும். 18லிருந்து 36க்குள்ள இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ கரெக்டாக அவங்க டேட் கொடுத்துருக்காங்க, குரூஷியல் டேட் கொடுத்துருக்காங்க. 2 ஜனவரி மாதம் 1989க்கு பின்னாடி பிறந்திருக்கணும். சரிங்களா? ஜனவரி 2 1989க்கு பின்னாடி பிறந்து 1 ஜனவரி மாதம் 2007க்குள்ள பிறந்திருக்கணும். 1989 ஜனவரியில் பிறந்து 2007 ஜனவரிக்குள்ள இந்த இடைப்பட்ட காலத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்க அன்ரிசர்வ்ல அப்ளை பண்ணக்கூடிய தகுதி பெற்றவங்க, அவங்களுக்கு ஏஜ் இருக்கு. சரிங்களா? ஸோ 2வது ஓபிசி. சரிங்களா? பேக்வர்ட் கிளாஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும்
18 வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 39 வயசுக்கு உள்ள இருக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரிகள். ஸோ இதில் நீங்க பார்க்குறப்போ 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 1986 பிறந்திருக்கலாம். சரிங்களா, 1986 பிறந்து 1ஆம் தேதி 1ஆவது மாதம் 2007. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவங்க ஓபிசி யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ ஜனவரி 2 1986 பிறந்திருக்கணும், அதுக்கு பின்னாடி பிறந்திருக்கணும். 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவங்க ஓபிசியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ இவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 41. 18 வயது நிறைவடைந்ததாகவும் 40 வயது முழுமையாக இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம். ஸோ இது எஸ்சி எஸ்டிக்கு சரிங்களா, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கும் அந்த டேட் கொடுத்துருக்காங்க, குரூஷியல் டேட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 1984க்கு பின்னாடி பிறந்து 1ஆம் தேதி 1ஆவது மாதம் 2007க்கு முன்னாடி சரிங்களா. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஜென்ரலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து 36 வயசுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஓபிசின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி வராங்க 39 வயசுக்கும், எஸ்சி எஸ்டிக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 41 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, மாற்றுத்திறனாளி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்களே என்ன பண்ணிக்கலாம், இது அப்ளை பண்ணால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 10 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் என்னது கூட ப்ளஸ் 10 வருஷம் அவங்க ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இது வந்து ஏஜ் லிமிட், இது வந்து ஏஜ் லிமிட். ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எந்த முறையில் இந்த தேர்வு நடத்துகிறாங்க, ஸோ இது எத்தனை வகையான படிகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 படிகள் இருக்குது. இந்த குரூப் டி எக்ஸாம், குரூப் டி நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா 4 படிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், சரி, அதாவது சிபிடி சொல்ல முடியா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சொல்ல முடியா. ஃபர்ஸ்ட் ஒன்று எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம், சிபிடி லெவலில் ஒரு எக்ஸாம் நடக்கும். ரெண்டாவது ஒன்று பிஇடி ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்ல முடியா, சொல்லப்போனால் இந்த டெஸ்ட் சொல்ல முடியா, ஃபிசிக்கல் டெஸ்ட் சொல்ல முடியா, பிஇடி ஃபிசிக்கல் டெஸ்ட் உண்டு. மூணாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். 4வது மெடிக்கல் டெஸ்ட், இது கம்பல்சரி மெடிக்கல் இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் இருக்கும். மூணாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். 4வது மெடிக்கல் இருக்கும். சரிங்களா, இந்த 4 லெவலையும் கடந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜாப் தான். ஸோ இதில் பார்க்குறப்போ இந்த சிபிடியில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்தமாக நம்ம 1.5 மணி நேரம் டைம். இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸில் லெவல் 1 எக்ஸாமில் நமக்கு 1 மணி நேரம் 30 நிமிடம் நமக்கு வந்து காலம் எக்ஸாம் எழுதுறதுக்கான கால அவகாசம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது ரிட்டன் எக்ஸாம், அதாவது இந்த சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள் இருக்குது. அந்த 100 கேள்விகளை 4 அவங்க பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிரிச்சிருக்காங்க, சயின்ஸ், பொது அறிவியல். பொது அறிவியல் இருந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. சயின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உளவியல் சொல்லக்கூடிய ரீசனிங். சரிங்களா, உளவியல் சொல்லக்கூடிய ரீசனிங்ல இருந்து ஒரு 30 கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சமூக அறிவியல், பாலிட்டி, அரசியலமைப்பு, பொருளாதாரம், ஸ்டாட்டிக் ஜிகே. சரிங்களா, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர், இதுல இருந்து சேர்த்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆக மொத்தம் 4 பிரிவு. ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு, மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு, ரீசனிங்ல இருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஜிகேல இருந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆக மொத்தம் 100 கேள்விகள், 4 பிரிவு, 100 கேள்விகள், 90 நிமிஷம் டைம். சரிங்களா, 90 நிமிஷம் டைம். ஸோ இப்போ இது எல்லா கேள்விக்கு எவ்வளோ மார்க்னா, ஒரு கேள்விக்கு 1 மார்க், ஒரு கேள்விக்கு 1 மார்க். இது நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. நீங்க 3 கேள்வி தப்பு பண்ற பட்சத்தில் 1/3 சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3 கேள்வி தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் போகும். சரிங்களா, அப்போ தெரிஞ்ச கேள்வி மட்டும்தான் என்ன பண்ணணும், தொடரணும். சரிங்களா, ஏன்னா நீங்க ஒரு 3 கேள்வியை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் மைனஸ் மார்க்காக போயிடும். அப்போ நம்ம விட்ட எக்ஸாம் புரிஞ்சிருச்சு. மொத்தமாக 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. 100 கொஸ்டின் கேட்குறாங்க. சயின்ஸ்லேருந்து 20 கொஸ்டின், சயின்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், ரீசன்லேருந்து 30 கொஸ்டின், ஜிகேலேருந்து 20 கொஸ்டின். அப்போ மொத்தம் 100 கொஸ்டின். அப்போ 100 கொஸ்டினில் நெகட்டிவ் மார்க்கானு கேட்டால் நெகட்டிவ் மார்க் இருக்கு. 3 கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அவங்க சொல்கிற கட்டாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே ரிட்டன் கிளியர். இப்போ நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ண எல்லாருமே, இதில் மென் உமன் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். ரிட்டன் கிளியர் பண்ண எல்லாருமே என்ன பண்ணாங்க, அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்போ அடுத்த லெவல் என்னது, இங்கே இருக்கிற பிஇடி சொல்லக்கூடிய பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட். சரிங்களா, அப்படி சொல்லக்கூடாது பிசிக்கல் டெஸ்ட் வச்சுக்கலாம். சரி, இந்த பிசிக்கல் டெஸ்ட் பையனுக்கும் இருக்கு, அதாவது ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு பார்த்துருவோம். ஆண்களில் யாராவது வந்து ரிட்டன் கிளியர் பண்ணிருக்காங்க. அப்போ அடுத்து அவங்களுக்கு என்னது, பிடி எக்ஸாம் இருக்கு இல்லையா, பிடி டெஸ்ட் இருக்கு இல்லையா. அதில் பார்க்குறப்ப மென்னுக்கு 35 கிலோ உள்ள எடைய, 35 கிலோ உள்ள எடைய 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்தில் கடக்கணும். 35 கிலோ இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்தில் கடக்கணும். சரிங்களா, இது ஒரு இது வந்து என்னது
பிடி எக்ஸாமு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு மார்க் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம பிரிட்டனுக்கு மட்டும் தான் மார்க்கு. இதெல்லாம் வந்து சும்மா எலிஜிபிலிட்டி தான். இது இங்கே இருக்கிற ஃபிசிக்கல் எக்ஸாம் ஃபுல்லாகவே என்னது எலிஜிபிலிட்டி. அப்போது ஒரு மென்னுக்கான ஃபிசிக்கல் என்னது 35 கிலோ எடையை தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷம் ட்ராவல் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை கடந்துட்டாங்கன்னா அவங்க என்னது ஸோ அதில் செலக்ட். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு லெவல் இருக்கு அவங்களுக்கு. இதில் 2 இருக்கும். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸில் ஓடணும். 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இது மென்னோட ஃபிசிக்கல் என்ன 35 கிலோ எடையை கொண்டு எடுத்துக்கிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்தில் கடக்கணும். அப்போ இதை செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அடுத்த ஃபிசிக்கல் என்னது 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்டில் கடக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை முடிஞ்சு அவங்களுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சு. அப்போ அடுத்து உமன்ஸுக்கு போகிறோம். உமன்ஸில் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 20 கிலோ பேக் 20 கிலோ எடைய அதே 100 மீட்டரை 2 நிமிஷத்தில் கடக்கணும். சரிங்களா? உமனு 20 கிலோ எடைய 100 மீட்டரை 2 நிமிஷத்தில் கடக்கணும். ஸோ அதில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த ஃபிசிக்கல் உங்களுக்கு. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதே 1 கிலோமீட்டர் தான். மென்னுக்கு 1 கிலோமீட்டர் இல்லையா, உமனுக்கும் 1 கிலோமீட்டர். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. உமனை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் 40 செகண்ட்ஸில் 1 கிலோமீட்டரை ரன் பண்ணி கடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு பிரிட்டன் முடிஞ்சு. பிரிட்டனில் 100 கேள்விகள் 90 நிமிடங்கள் அதில் பாஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கலில் மென்னுக்கு 35 கிலோ எடையை தூக்கிக்கிட்டு 100 மீட்டரை ட்ராவல் பண்ணி கடக்கணும் 2 நிமிஷத்தில். உமனுக்கு பொறுத்த வரைக்கும் 20 கிலோ எடையை அதே மாதிரி 100 மீட்டரில் 2 நிமிஷத்தில் கடந்து போகணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல். இப்போ இது ரெண்டுலேயும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இது ரெண்டுலேயுமே என்ன பண்ணாங்க குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அடுத்த ரிசல்ட் வரும். ஸோ அவங்க அந்த ரிசல்ட் வரவங்க எல்லாமே என்னதுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகலாம். ஸோ அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்டை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1:1 ரேஷியோ தான். ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக முடியும். ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக முடியும். அப்படி ஒரு வேலை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஏதோ ஒரு பணி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் இருந்தால் என்ன பண்ண முடியும் வெரிஃபிகேஷனுக்கு போக முடியும். ஸோ இதுக்கப்புறம் மெடிக்கல். ஸோ மெடிக்கல் நாம்ஸில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மெடிக்கலை பார்த்துங்க. சரி, நீங்கள் எதில் எலிஜிபிள் இருக்கீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஸ்பெக்ஸ் கண்ணாடி போட்டவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? போட்டவங்க போடாதவங்க 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி சொல்லக்கூடிய அவங்களும் என்ன பண்ணிக்கலாம் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் தமிழ், கன்னடா, உருது, மலையாளம் சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ் நடக்கும். சரிங்களா? ஒரு நபர் காமனாக நீங்கள் தமிழ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தமிழும் இருக்கும், மேலே வந்து ஆங்கிலமும் இருக்கும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். கம்ப்யூட்டர் தான் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் தமிழ் மொழியிலையும் தேர்வு எழுதலாம். ஸோ இப்போ இது நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாமோட ப்ராசஸ் பார்த்துட்டோம், ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டுமே. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ஓபிசி அன்ரிசர்வ்டு ஆண்களுக்கு யூஆர் ஓபிசி ஆண்களுக்கு மட்டும் 500 ரூபா ஃபீஸ். அன்ரிசர்வ்டு ஓபிசி ஆண்களுக்கு 500 ரூபா ஃபீஸு. ஸோ இதில் வந்து 400 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் போயிட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்களோ, சிபிடி எக்ஸாம் யார் அட்டன் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஃபீஸாக ஒரு 100 ரூபா எடுத்துட்டு 400 என்ன பண்ணிடுவாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரி எஸ்சி எஸ்டி உமன்ஸ் ஆல் கேட்டகரி. உமன்ஸ் வந்து ஃபீமேல் ஆல் கேட்டகரி. அது அன்ரிசர்வ்டாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும். உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் கேட்டகரி. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து 250 ரூபா ஃபீஸ், 250 ஃபீஸு. ஸோ இவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பேங்கிங் சார்ஜ் என்னவோ அதை எடுத்து என்ன பண்ணிடுவாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு வெளியான ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான அம்சங்கள். சில இதெல்லாம் நமக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறோம்னா ஸோ அடிப்படையில் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கும். ஸோ இன்னைக்கு இதை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் 32,000 வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,600 வேகன்ட் இருக்குது. ஸோ 10th படிச்சிருந்தா போதுமானது. ஸோ 36 வயசு வரைக்கும் என்ன படிக்கலாம், 39 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ நமக்கு நல்லா தெரிய வேண்டியது ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை ஸ்டார்டிங் உள்ள போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் 18,000 போட்டிருக்கு. 18,000 போட்டிருக்கு. ஆனால் இன்ஹேண்ட் கையில் நீங்கள் வாங்குறப்போ கண்டிப்பாக ஒரு 30,000 40,000 கையில் வரும் சேலரி. ஸோ அப்போ சேலரி வைஸ்லையும் இதில் என்னது ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாரும் இந்த நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் போடுங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி விருதைப்பட்டாளமும் தமிழ் பிரகாஷ் ஃபவுண்டேஷன் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஆன்லைனில் கூகுள் மீட் கிளாஸ் தினமும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்துலேருந்து சயின்ஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ காமனாக சயின்ஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த குரூப் டிக்கும் சயின்ஸ் கிளாஸ் இன்க்ளூட் பண்ணி கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர்